தற்போது 27 நாடுகள் கொழும்பு திட்டத்தில் உறுப்பினர்களாக உள்ளன. அரசாங்கம் பல்வேறு நிறுவன சீர்திருத்தங்களை முன்னெடுத்து வருகின்றது. போலீசார், ராணுவம், உளவுத்துறை சேவைகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகின்றது. போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றது. சிறைச்சாலை அமைப்பில் ஊழலை இல்லாமலாக்குவதற்கு பல நடவடிக்கைகள் எடுக்கின்றது. அதேபோன்று ஆரம்பகால விழிப்புணர்வு பிரசாரங்கள் மற்றும் சமூக அடிப்படையிலான மறுவாழ்வு ஆகியவற்றில் குறிப்பாக நமது இளைஞர்களை இலக்கு வைத்து நாங்கள் முதலீடு செய்கின்றோம். இந்த ஒன்றிணைந்த முயற்சியில் தேவாலயங்கள், பாடசாலைகள் மற்றும் சிவில் சமூகத்தை நாங்கள் ஈடுபடுத்துகின்றோம். இந்த சவால் எந்த நாடும் தனியாக சமாளிக்க முடியாது. கல்வி ஆலோசனையை வலுப்படுத்துவது அவசியமானது. மூலோபாய ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் இங்கே எடுக்கப்பட வேண்டும். கூட்டுறவினை வளர்ப்பதன் ஊடாகவும் வலுவான சுகாதார வளர்ச்சியை ஆதரிப்பதன் ஊடாகவும் கொழும்பு திட்டத்தினை வலுப்படுத்த முடியும். இந்த நிகழ்வில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூலி சங்கும் கலந்து கொண்டிருந்தார். 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் பெற்று பொதுநலவாய நாடுகள் அமைப்பில் உறுப்பு நாடாக இணைந்ததன் பின்னர் 1949ஆம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற பொதுநலவாய நிதி அமைச்சர்கள் மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவு கொழும்பு திட்டத்தை நிறுவுவதற்கான அடித்தளத்தை ஏற்படுத்தியது. போக்குவரத்து, சுகாதாரம், கல்வி, விவசாயம் போன்ற துறைகளில் இலங்கையின் வளர்ச்சிக்கு பங்களிப்பதுடன் மேலும் ஆரம்ப காலத்தில் கொழும்பு திட்டம் ஊடாக நாட்டிற்கு பல நன்மைகளை கொண்டு வந்தது.